ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் உறவுகளான அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அந்த ஸ்வீட் ரெசிபியோட இன்றைக்கி நம்ம ஆங்கில புத்தாண்டை நம்ம கொண்டாட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு இப்போது ஜவ்வரிசி நான் ஒரு 200 கிராம் போல் எடுத்து வச்சுருக்கேங்க. முந்திரி ஒரு 20 போல், திராட்சை, பாதாம் நம்ம இஷ்டத்துக்கு என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்திக்கலாம். முக்கால் கப்பு வெல்லம் எடுத்துருக்கேங்க. நல்லா துருவனை ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அவ்வளோதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையானது. இப்போ அதுக்கு ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் நெய் ஒரு 3 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நெய் ஊற்றியாச்சு. நெய் ஊற்றினதும் நெய் நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம எடுத்துருக்க நட்ஸை போட்டுக்கிறேன். நான் பாதாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், 3 நட்ஸ் எடுத்திருக்கேன். நம்மள்கிட்ட இருக்கிற நட்ஸ் என்ன வேணாலும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நெய்யில் போட்டு இதை நல்லா பொரித்து எடுத்துடணும். எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஜவ்வரிசி இப்போ பொரித்து எடுத்தாச்சுங்க. தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே குக்கரில் அந்த நெய் மட்டுமே போதுமானது. இப்போ நம்ம எடுத்திருக்க ஜவ்வரிசி போட்டுக்கலாம். இது நைலான் ஜவ்வரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன். நீங்கள் மாவு ஜவ்வரிசி விட்டு இந்த ஜவ்வரிசி தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜவ்வரிசி போட்டு இப்போ நல்லா அந்த நெய்லியே லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுத்து நல்லா பொரிஞ்சு வரணும். ஹையில் வச்சிடாதீங்க, திடீர்னு சட்டுன்னு கரைஞ்சிரும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததோட அந்த 1 கப்பு நான் துருவி வச்சுருக்கேன் கேரட்டு, அதை கேரட்டை போட்டுக்கலாம். நல்லா ஒரு பெரிய கேரட்டு ஃபுல்லாக துருவியிருக்கேங்க. இப்போது இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அந்த நெய்லியே வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுமே நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இந்த ஒரு செம்புக்கு பெரிய செம்பில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துருக்கேங்க. அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நல்லா அது எல்லாம் சேர்த்து ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு. கலந்து விட்டதும் குக்கர் நம்ம மூடி ஒரு 2 விசில் மட்டும் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 2 விசில் விட்டு இப்போ எடுத்தாச்சு. இப்போ நல்லா வெந்து கண்ணாடி பதத்தில் இருக்குது நம்ம ஜவ்வரிசியும் நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டும். இப்போ நான் அந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அந்த வெல்லத்தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி வெல்லத்தை கரைச்சி எடுத்தால் போதுங்க. இப்போ நல்லா உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு 1.25 கப் எடுத்துருந்தேங்க. அது எனக்கு போதுமான அளவு இருந்தது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜவ்வரிசி நல்லா முழுசாக பால்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்தாவே அவங்க குழந்தைங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க. டைமும் அதிகமாக எடுக்காது, வெறும் ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ நட்ஸ் வறுத்து வச்சுருக்கிறது போட்டாச்சு. ஒரு 6 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த ஏலக்காவே நான் அதில் உள்ளே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கெட்டியாக இருக்கிறது நம்மளுக்கு கரெக்டான பதம். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா ஆறணுங்க. ஆறணுன்னா நான் நல்லா கெட்டியாக பசும்பால் காய்ச்சி வச்சுருக்கேங்க. அது நல்லா ஆறினதும் இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. இப்படியே வேணுனாலும் கெட்டியாக வேணுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம பால் இதில் மிக்ஸ் பண்ணோம்னா பாருங்கள், தண்ணியே ஊற்றாமல் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் கெட்டியான பால். நான் ஒரு 3/4 டம்ளர் போல் எடுத்து வச்சுருந்தேங்க. அந்த 3/4 டம்ளர் பால் இதோட கலந்துக்கிறேன். கலந்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பராக ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வெறும் கேரட்டு மட்டும் இந்த ரெசிபி அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.